அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் வாய்ந்த எல்லா இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையால் ரமலானை நிறைவு செய்தவர்களாக அல்லாஹுவால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பெருநாளை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்காக நாம் எல்லாம் இங்கே திரண்டிருக்கின்றோம். இந்த தருணத்தில் அல்லாஹுவை அதிகம் அதிகம் போற்றி புகழ்ந்து அவனிடத்தில பாவ மன்னிப்பை தேடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்தி என்னுடைய இந்த உரையை நான் துவக்குகின்றேன். எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ரமலானை கொண்டு பல்வேறு படிப்பினையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த உலகில், இந்த பூமியில், குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த தேசத்தில் ஒரு முஸ்லிமாக, இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர்களாக நாம் பெற வேண்டிய முக்கியமான சில படிப்பினைகள் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஒரு முஸ்லிமானவர் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே தன்னுடைய இல்லத்தில் ஒரு 10 நபர்களை கொண்டு அவருடைய உறவினர்களை அழைத்து தொழுகை நடத்துகிறார். தன்னுடைய இல்லத்தில் தொழுகை நடத்திய அந்த காரணத்திற்காகவே அவர் கைதும் செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு சில ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்படுகிறார். காரணம், நீ யாரை கேட்டு உன்னுடைய வீட்டில் தொழுகை நடத்தினாய்? உனக்கு யார் அனுமதி கொடுத்தது? அவனுடைய சொந்த வீட்டில் அவனுடைய உறவினர்களை, நண்பர்களை அழைத்து அவன் தொழுகை நடத்துகிறான். அதற்காக வேண்டி அவன் கைது செய்யப்படுகிறான். அதை சில ஆண்டுகள் கழித்து நீதிமன்றம் அதுல தலையிட்டு அரசாங்கத்தை கடுமையாக கண்டித்து, ஒருத்தர் வீட்டுல தொழுறதுக்கு கூட உரிமை இல்லையாப்பா என்று சொல்லி அந்த மக்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். இது நடந்து முடிகிறது. 4 நாளைக்கு முன்பு ஒரு செய்தி வருகிறது, 14 முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். எதற்காக கைது செய்யப்படுகிறார்கள்? தேச விரோத காரியத்தில் ஈடுபட்டார்கள் என்பதற்காகவா? இல்லை, கைது செய்யப்படுகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் கங்கை நதியிலே நோன்பு திறக்கிறார்கள். அந்த நேரத்துல சிக்கன் பீஸ எடுத்து கங்கை நதியில போட்டுட்டான். அதனால் கங்கை அதனுடைய தூய்மை கெட்டு போய்விட்டது என்று சொல்லி எந்தவித ஆதாரமும் இல்லாமல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் 14 முஸ்லிம் இளைஞர்கள். யோசித்து பாருங்களேன், ஒரு நாட்டுல ஒரு நதி ஓடுது, என்னுடைய நாடு, என்னுடைய தேசம், அதில் நான் முகப்பத்தா சந்தோஷமா என் நண்பர்களோடு நான் நோன்பு திறக்கிறேன். அதற்கு கூட வழி இல்லை என்று சொன்னால் எப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தற்போது இந்திய தேசத்துடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒரு திரைப்படம் இந்தியாவில் திரையிடப்படுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. என்ன திரைப்படம்? த வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜப் என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம். என்ன திரைப்படம் ஏன் தடை செய்யப்படுகிறது? பின்னணியை பார்த்தால் கண்கள் குளமாகிறது, வேதனை உச்சத்திற்கு ஏறுகிறது. ஹிந்த் ரஜப் என்று சொல்லக்கூடிய 5 வயது கொண்ட ஒரு பலஸ்தீனிய குழந்தையை பற்றிய ஒரு திரைப்படம். இஸ்ரேலிய பயங்கரவாத யூத நாய்களால் தாக்கப்படக்கூடிய அந்த குழந்தை எப்படிப்பட்ட சூழலில் தாக்கப்படுகிறார் தெரியுமா? இஸ்ரேலுடைய தாக்குதலிலிருந்து காத்துக் கொள்வதற்காக வேண்டி அவங்களுடைய அந்த வாகனத்துல தாய் தந்தையோடு அந்த குழந்தை சென்று கொண்டிருக்கிறார். அந்த வாகனம் தாக்கப்படுகிறது. தாக்கப்படக்கூடிய வாகனத்திலேயே அந்த நேரத்திலேயே அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த வாகனத்தில் வைத்து ஷஹீதாக்கப்படுகிறார்கள், பலியாக்கப்படுகிறார்கள்.
பலியாக்கப்பட்ட அந்த வாகனத்தில் 5 வயதுடைய இந்த குழந்தை அவள் மாத்திரம் தனியாக சிக்கிக் கொள்கிறாள் காயங்களோடு. கற்பனை பண்ணி பாருங்களேன், 5 வயசு குழந்தை வாகனத்தை சிக்கிக்கிறா, அவளுக்கு உதவி கிடைக்கவில்லை. அவள் ஏதோ தட்டு தருமாறி போனை எடுத்து எமர்ஜென்சி வார் ரூமுக்கு கால் பண்றா, அங்க போன் போகிறது. அந்த குழந்தை எனக்கு உதவி கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கிறாள். யாராவது உதவிக்கு வாங்கல என்று சொல்லி வார் ரூம் பரபரப்பாகிறது. அனைவருமே அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக இடத்தை தேடி அலைகிறார்கள். படை விரைகிறது காப்பாற்றுவதற்காக. எல்லாம் நடந்து முடிந்து அந்த குழந்தை காப்பாற்றுவதற்குள்ளாக என்ன நடக்குதுன்னா, அந்த குழந்தையோட தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. ஒற்றை காரில அந்த குழந்தை தன்னந்தனியாக உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறாள், எந்த உதவியும் இல்லாமல். நாட்கள் செல்லுகிறது, எங்க இருக்கிறா என்னன்னு தெரியல. பார்த்தால் அந்த குழந்தை கண்டெடுக்கப்படும் போது அந்த காரில் மௌத்தாக பிணமாக கண்டெடுக்கப்படுகிறார். இதுதான் வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜப் என்று சொல்லக்கூடிய திரைப்படத்துடைய சாராம்சம். இந்த திரைப்படம் இந்தியாவில் திரையிடுவதற்கு தடை செய்யப்படுகிறது. ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? இப்ப நம்முடைய தேசத்து உயர்திரு பிரதமர் சொன்னாரே, இந்தியா என்பது தாய்நாடு, இஸ்ரேல் என்பது தந்தை நாடு. கேவலமா இல்ல, வெக்கமா இல்ல? தந்தையா அவனுக்கு 2% யூத கைகூலிகள் அவன் நிப்பான, அவன் நாட்டுக்காக நிப்பான. இன்னைக்கு யூத அந்த இஸ்ரேலுடைய நிலைமை என்ன பார்த்து கொண்டிருக்கிறோமே. அவன்கிட்ட காசு இருக்கலாம், அவன்கிட்ட பணபலம் இருக்கலாம், ஆனால் அவர்கள் தன்னுடைய நாட்டுக்காக வேண்டி உண்மையாக இருப்பார்களா? இன்றைக்கு இந்திய முஸ்லிம்கள் இருப்பார்கள். நீ வெட்டினாலும் கொண்டாலும், நீ எங்களை சித்திரவதை பண்ணாலும், இதுதான் எங்களுடைய தேசம், இங்கதான் இருப்போம், இங்க மாய்ந்தாலும் இங்கதான் மாண்டு போவோம். ஆனா அவர்கள் இருப்பார்களா? அந்த யூத கைக்கூலிகள் இருப்பார்களா? அவனுக்கு அவனுடைய உறவு கெட்டு போயிடுமா இந்த திரைப்படத்தை கொண்டு வந்தால்? இவர்கள் திரைப்படத்தை கொண்டு வார்கள். எப்படி? இன்னைக்கு பணமதிப்பிழப்பு ஏற்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஓடி போய்விட்டது. ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் இவர்கள் பாகிஸ்தானை கை காட்டவில்லை. ஒரு விஷயத்துக்கு தான், மற்ற எல்லாத்துக்கும் பாகிஸ்தான் சரிங்களா? இப்ப என்னன்னா பணமதிப்பிழப்பு இருக்கிற அதுக்கு காரணம் பாகிஸ்தான் தான் சொல்லிட்டான். அதுக்காக ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டான், அதை ரிலீஸ் பண்ணிட்டான். ஏண்டா நீ என்ன ரிலீஸ் பண்ணிட்டு போ. இது ஒரு குழந்தையை பற்றி, அவளுடைய வாழ்க்கையை பற்றி, அந்த வேதனையை பற்றி, அந்த கண்ணீரை பற்றி சொல்லக்கூடிய திரைப்படத்தை தடை செய்கிறாய் என்று சொன்னால் எப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய உதவி அதை தேடிய நிலையில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஈரானை நோக்கி அமெரிக்கா, இஸ்ரேல் அவர்களுடைய ஆட்டத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தலைகீழாக புரட்டி விட்டான். அமெரிக்க அதிபர் ட்ரம்புடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் இப்படி நடக்கும் என்று, ஈரான் இப்படி தாக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் இது போல அச்சுறுத்தலை கொடுப்பார்கள் என்று நாங்கள் சற்றும் அதை கணிக்கவில்லை. எல்லாம் முடிஞ்சோம் நினைச்சான். அடிச்சா 2 நாள்ல முடிஞ்சிடும், 4 நாள்ல முடிஞ்சிடும். எல்லாம் மத்த நாடெல்லாம் அடிச்ச மாதிரி, ஈராக்கை அடிச்ச மாதிரி இந்த ஈரானை முடிச்சிடலான்னு பார்த்தான். இன்னைக்கு சூழல் ஏண்டா கையை வச்சோன்னு கதறிட்டு இருக்கோம். ஏண்டா அதை போய் தொட்டுட்டோம், எவனும் உதவி தர மாட்டேங்கிறான். இஸ்ரேலுக்காக வேண்டி அமெரிக்கா போய் நின்னா இன்னைக்கு சவுதி அடிக்கிறான், இன்னைக்கு கத்தாரை தாக்குறான். ஏண்டா ஏன் இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் இந்த சூழல் இருக்கிறது? ஈரான் அடிக்கிறான். யார் அடிக்கிறான்? முஸ்லிம் நாடுகள் அடிக்கிறான். ஏன் அடிக்கிறான்? அதை முஸ்லிம்கள் கொண்டாடுகிறோம். ஏன் தெரியுமா? நீ அமெரிக்காவுக்கு கைக்கூலியா இருக்கிற, அவனுடைய ராணுவ தளத்தை உன் தேசத்தில் வைக்க நீ இடம் கொடுக்கிறாய். எப்படி கொடுத்த? சவுதி என்பது எப்படிப்பட்ட ஒரு பூமி, கத்தார் என்பது எப்படிப்பட்ட ஒரு பூமி, அங்க கொண்டு வந்து நீ கொடுத்திருக்கிறிய. இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகம் கொண்டாடுகிறது. அமெரிக்கா எங்க போனா அடிப்பான், காரணம் இல்லாம அடிப்பான். இன்னைக்கு ஏண்டா கை வச்சு யோசிக்கிறாங்க. காரணம் என்ன? உறுதியோடு ஈரான் அடிக்கிறான். நாம இன்னைக்கு பெற வேண்டிய படிப்பு என்ன தெரியுமா? உறுதியோடு இருந்தால் அல்லாஹ்வுடைய வெற்றி வரும். உறுதியோடு. என்ன உறுதி? ரமலான்ல இன்னைக்கு பள்ளிவாசல்கள் நிறைந்தது. இன்னைக்கு நியூஸ் எடுத்து போடப்படும். பெருநாள் தொழுகை திடல்கள் நிறைந்தது. அடுத்த வாருக்கு நிறையுமா? அது நியூஸ் ஆகுமா? நாளைக்கு ஃபஜருக்கு பள்ளி நிறையுமா? அது நியூஸ் ஆகுமா? இந்த ஆண்டு முதல் பள்ளிவாசல்ல கூட்டம் கூட்டமா மக்கள் தொழுகிறாங்க என்ற நியூஸ் ஆகுமா? இங்க வந்திருக்கூடிய நாம் தான்
அடுத்து பள்ளிவாசல்களை புறக்கணிக்கக்கூடிய மக்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ்வுடைய உதவி புறக்கணிக்கக்கூடிய மக்களாக மாறிவிடுகின்றோம். பள்ளிவாசல்கள் அடுத்த நாளையில எடுத்து போட்டோ போடப்படும். பள்ளிவாசல்ல வந்த மக்களை காணவில்லை. எந்த மக்கள்? நாம தான் அந்த மக்கள். ஏன் இந்த சூழல்? நாம என்ன முடிவு செய்யறோம்? ரமலான்ல மட்டும் அல்லாஹ்வுடைய உதவி வந்தா போதுமா? எப்படிப்பட்ட இக்கட்டான சூழல் வந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு தேவை. அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும். எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவம் இருக்கிறது. உஹதுடைய போர்க்களத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றியா தோல்வியா என்று தெரியாமல் அந்த போர்க்களம் முடித்து விட்டு ரசூலுல்லாஹ் வந்து திரும்பி இருக்கிறாங்க. மதீனாவுக்கு திரும்பிய கட்டத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு யோசனை வருது. என்ன தெரியுமா? இந்த போர் வெற்றி தோல்வி இல்லாமல் முடிந்திருக்கிறது. ஒருவேளை காஃபிர்கள் படையெடுத்து வந்தால் நம்முடைய சூழல் என்ன? ரசூலுல்லாஹ் கணிக்கிறார்கள். வந்த அடுத்த நாள் மக்களை திரட்டுகிறார்கள். யாரும் தெரியுமா திரட்டினாங்க? ரசூலுல்லாஹ் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. என்ன அறிவிப்பு? மீண்டும் படையை திரட்ட வேண்டும். படை எப்படிப்பட்ட படை தெரியுமா? யாரெல்லாம் போர்க்களத்தில் நேற்றைய தினம் பங்கெடுத்தீர்களோ அவர்கள் மாத்திரம்தான் மீண்டும் பங்கெடுக்க வேண்டும். வேற யாரும் கிடையாது. புதுசா யாரும் வரக்கூடாது. எப்படிப்பட்ட உறுதி பாருங்க. மக்கள் வருகிறார்கள், மீண்டும் செல்லுகிறார்கள், மீண்டும் போய் அந்த இடத்துல அமர்கிறார்கள். எவன் வரணும் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை கொண்டு அவருடைய உள்ளத்தை அச்சத்தை கொடுக்கிறாங்க. இந்த முகமது மறுபடியும் படையை திரட்டிட்டாரு, நாம மறுபடியும் போறோம், நாம மறுபடியும் சண்டையிடுறோம் போனா நம்ம கதை முடிஞ்சிடும் என்று எதிரியுடைய உள்ளத்துல அச்சத்தை போடுகிறான் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் அந்த இடத்துல உதவி செய்கின்றான். எப்படிப்பட்ட உதவி? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். அந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த மக்கள் ஏண்டா எல்லாம் வந்துட்டாண்டா, உனக்கு எதிராக திரும்பிட்டாண்டா அப்படின்னு முஸ்லிம்களத்துல அச்சத்தை காட்டக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் இருக்கிறான், அவன் போதும் எங்களுக்கு. அதன் காரணமாக எதிரோட உள்ளத்துல அல்லாஹ் அச்சத்தை போட்டான். நாம் இன்றைக்கு இந்தியாவில் முஸ்லிம்களாக வாழ்கிறோம் என்று சொன்னால் உடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நாம் எதிரிக்கு எதிரியா இருக்கணும், நண்பருக்கு நண்பனா இருக்கணும். இந்த தேசத்தில் முஸ்லிமை போல அன்பை விதைப்பவன் வேறு யாருமே இல்லை என்ற பாடத்தை நாம் சொல்லணும். எல்லார்ட்டையும் அண்ணன் தம்பியா பழகணும். உங்க வீட்டுல இன்னைக்கு பெருநாள் என்று சொன்னால் அது பக்கத்து வீட்டுக்காரண்ட நீ சமைக்காதா, இன்னைக்கு உணவு என் வீட்டுல இருந்து, இந்த அன்பை நீங்கள் பரிமாற வேண்டும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்காக குரல் கொடுப்பது இந்த கிறிஸ்தவ மக்களாக இருக்க வேண்டும். அப்படியான தேசத்தை உருவாக்க வேண்டும். இவருடைய ஆற்றத்தை கொட்டத்தை அடக்க வேண்டும். அன்பையும் பாசத்தையும் இந்த தேசத்தில் நாம் அதை வளர்க்க வேண்டும். அதற்காக நாம் முயற்சிப்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும். என்ன மாற்றம்? ரமலானுக்கு வந்து பள்ளியை நிறைத்தது போல் நாம எல்லா நாட்களும் நிறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறா என்று தெரியவில்லை. அத்தனை பேர் ஈமானுடைய நம்ம தெரியவில்லை. ஆனால் முயற்சி செய்யுங்கள். என் ரப்போடு நான் தொடர்பு கொள்வேன், இறை இல்லத்திற்கு சென்று நான் தொழுவேன். எப்படி ரமலானில் சாத்தியமானது, இரவு 2 மணிக்கு தொழுவது சாத்தியமானது, அதுபோல நான் என்னுடைய தொடர்புகளை பள்ளிவாசலோடு வைத்துக் கொள்வேன். என்னுடைய குடும்பத்தை ஈமானிய குடும்பமாக மாற்றுவேன். என்னுடைய குடும்பத்தில் உண்மையை பேசுவேன். என்னுடைய குடும்பத்தில் மன்னிப்பை பேசுவேன். என்னுடைய குடும்பத்தில் கருணையை பேசுவேன். வட்டியின் பக்கம் செல்ல மாட்டேன், தவறான விஷயங்கள் பக்கம் செல்ல மாட்டேன். இந்த சமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழ்வேன் என்ற அடிப்படையில் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை மாற வேண்டும். அல்லாஹ் எச்சரிக்கிறான், உங்களையும் உடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் விரைவில் இல்லை. மறுமை நாளை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மோமினாக நான் இருக்க வேண்டும். அந்த மறுமை நாளுக்காக தயாரிப்போடு நல்ல ஒரு இறையச்சமுடைய ஒரு வாழ்க்கை, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய படிப்பினை இந்த ரமலானில் இருந்து பெற்றவர்களாக, ரமலான் முடிந்ததோடு இறையச்சத்திற்கு பூட்டு போட்டு விட்டு வாழக்கூடிய வாழ்க்கையை மீண்டும் நான் வாழ தயாராக இல்லை. என்னுடைய பயணத்தை பள்ளியோடு தொடர்பு வைத்துக் கொண்டு, குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொண்டு, இந்த மார்க்கத்தோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை நான் செய்வேன். இறைவனுடைய பாதையில் என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வேன் என்ற லட்சியத்தோடு இந்த பெருநாளிலிருந்து நாம் களைய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட சமூகமாக, சமூக ஒற்றுமைக்கு சான்றாக நாம் அனைவரும் மாற வேண்டும். இந்த கிறிஸ்தவ மற்ற மக்களிடத்துல அன்பை போதிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும்.
அல்லாஹ் அப்படிப்பட்ட வாய்ப்பை நம் அனைவருக்குமே தந்து அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த பெருநாள் திடலிலிருந்து நாம் கலைந்து செல்வதற்கு முன்பாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் உடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்திலே வைத்துவிட்டு, உடைய கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்திலே வைத்துவிட்டு, உடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே வைத்துவிட்டு அவரிடத்தில் சமர்ப்பித்தவர்களாக நாம் அனைவரும் கலைந்து செல்ல வேண்டும். ஒரு நல்ல ஒரு ஆட்சி ஏற்படுவதற்கு இறைவா வழிவகை செய் என்று அல்லாஹ்விடத்துல கையேந்தியவர்களாக இந்த இடத்திலிருந்து நாம் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அவருடைய பாதுகாப்பை முழுமையாக நமக்கு தந்தருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.